ஏப்பா அந்த முண்டை கலப்பையெல்லாம் எங்கப்பா உட்காந்துருக்கிய? எந்த முண்டை கலப்பைன்னு கேட்குறீங்களா? அவங்களுக்கு புரியும். அந்த எல்லா முண்டை கலப்பைகளும் முண்டி அடிக்காம வரிசையா முன்னாடி நின்னுங்க பார்ப்போம். அவங்கதாப்பா சொன்னாங்கல்ல. எப்பா யாரும் கவலைப்படாதீங்க, நாங்க ஒண்ணு யாரையும் கட்டாயம்லாம் படுத்த மாட்டோம், யாரையும் கற்பழிக்க மாட்டோம், படிப்புல கற்பழிக்க மாட்டோம். இந்த 3வது மொழின்றது விருப்ப மொழி தான். நாங்க யாரையும் கொண்டு போய் திணிக்கலாம் மாட்டோம். அதனால எல்லாரும் சந்தோஷமா இருங்க. மோடி ஐயா உங்களை அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி அவர் சந்தோஷப்படுவாரா என்ன? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்ன முண்டை கலப்பையெல்லாம் எல்லாத்தையும் அவுத்து போட்டு நில்லுங்க பார்ப்போம். அவுத்து போட்டு அந்த கட்டி அழுதிங்க இல்லையா, இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு செய்ய மாட்டாரு கட்டி கட்டி அழுதிங்க இல்லையா, அதையெல்லாம் அவுத்து போட்டு நில்லுங்க. மண்டி போட்டா மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல நின்னுகிட்டேவா மன்னிப்பு கேட்கறது? உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி கேளுங்க. செஞ்சு விட்டுருக்காங்க சார். மகாராஷ்டிரால பத்திக்கிட்டு எரியுது. இப்ப கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா, அதான் அந்த கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு ஆப்போசிட்டா எதிர்கட்சி இல்ல, அந்த ஆளுங்கட்சிக்கு ஆப்போசிட்டா ஒட்டுமொத்த மக்கள் எப்படி நம்ம ஜல்லிக்கட்டுக்கு ஒன்னா திரண்டாங்க எல்லாரும், அதே மாதிரி மகாராஷ்டிரால இருக்க அத்தனை பேரும் ஒன்னா திரண்டு போய் நிற்கிறாங்க. இப்ப உன்னைய கொண்டு போய் உட்கார வச்சுக்கு எங்களை நாங்க செருப்பால அடிச்சுக்கணும் அப்படின்ற ரேஞ்சு அங்க ஃபீல் பண்றாங்க. நாங்க தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசுனதுக்கு, அவங்க செஞ்ச அந்த உணர்வுகளை கிண்டல் பண்ணதுக்கு எங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லி பாவம் அழுகுறாங்க. அந்த அளவுக்கு கொண்டு இத நீ பண்ணியே ஆகணும். மகாராஷ்டிரால மராத்தி இதா போச்சு, இந்தி தான் எந்திரிச்சு எல்லா இடத்துலயும் நிக்கணும்னு ஆர்டர் போட்டிருக்கு சார் அரசாங்கம். பாத்துருவோமா? மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த RSS இருக்காங்க இல்ல, உண்மையிலே ஒரு நல்ல அமைப்பு. ஒரு அமைப்புன்னு இருந்தா அவங்கள மாதிரிதான் இருக்கணும் சார். காரியம் மட்டுமே கண்ணா வச்சிருக்க ஒரு அமைப்பு. அவன் காரியத்தை சாதிக்கணும்னா என்ன வேணாலும் செய்வாங்க. கழுத்தை நெரிச்சு காரியத்தை சாதிக்கிற இடத்துல கழுத்தை நெரிச்சு காரியத்தை சாதிச்சுக்குவாங்க. அதே நேரத்தில் காலை நக்கி அந்த காரியத்தை சாதிச்சுக்கிற இடத்துல கூச்சவே போடாம புறங்காலையும் நக்குவாங்க, மேல்காலையும் நக்குவாங்க. அந்த அளவுக்கு காரியத்துல கண்ணா இருக்கிற ஒரு காரியகர்த்தாக்கள். அவங்கள பார்த்து நம்ம கத்துக்கணும், தப்பு இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கணும். அதுக்காக அவங்க என்னத்தை வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இப்போ மும்பையில ஒரு சட்டம் 4 நாளைக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, கட்டாயமா இந்த பிரைமரி ஸ்கூல்ல இருக்காங்க இல்ல, 1ஆவதுல இருந்து 5ஆவது வரையும் படிக்கிற பசங்க, அந்த பசங்களுக்கு நாங்க மும்மொழி கொள்கையை கொண்டு வரோம். அந்த மும்மொழி கொள்கையில 3ஆவதா அவசியம் ஹிந்தி அத்தனை பேரும் படிக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, விருப்ப பாடமா எது இருக்குதோ, பிள்ளைகளுக்கு எது தேவைப்படுதோ அதை நாங்க கொடுப்போம்னாங்கல்ல. ஆனா இப்ப கட்டாயமா இந்தியத்தை அத்தனை பேரும் படிக்கணும். 1ஆவது படிக்கிற பிள்ளைக்கு மராத்தி தெரியுமா, இங்கிலீஷ் தெரியுமா, ஹிந்தி தெரியுமா, உருது, அதுக்கு என்ன திங்கிறதுக்கு என்ன பிடிக்கும்னு அதுக்கு தெரியாதுடா. அப்புறம் கத்துக்கிறதுக்கு என்ன பிடிக்கணும், அவங்கள்ட்ட 12ஆவது படிக்கிற பயனுக்கு தெரியல என்ன படிக்கணும்ட்டு. அது தெரியும்ல. எந்த நீ CBSE ஸ்கூல்ல படி இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படி, எல்லா பையனும் கன்ஃபியூஸ் ஆகவே இருக்கான். எவன்டாச்சும் போயிட்டு கேட்டு பாரு, உனக்கு எதுவா படிக்க பிடிக்குது, இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவான் நாளைக்கு ஒண்ணு சொல்லுவான். அவன்கிட்ட போயிட்டு அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை படினா அது எப்படிதான் படிக்கும். இத உண்மையிலே எது தெரியுமா, இந்த RSS காரங்களை கூட நம்பிடலாம் சார். ஏன்னா அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அந்த ஸ்டாண்ட்ல கடைசி வரைக்கும் நிக்கிறாங்க. ஆனா இந்த கட்சியை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல ஐயா. பட்னாவிஸ் மகாராஷ்டிரா ஒரு CM ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாப்புல தெரியுமா அந்த மனுஷன், எவனாச்சும் மராத்திய பத்தி தப்பா பேசினாங்க, மராத்திக்கு ஏதாச்சும் மரியாதை குறைவா எவனா பண்ணாங்க அப்படின்னா
பொழந்துருவேன். போன மாசம் சொன்னாப்புல மண்டேல அடிச்சு ஓரமா உட்கார வச்சிருவேன். மகாராஷ்டிரால மராத்திக்கு எதிராக எவனாச்சும் வந்துட முடியுமா? நான் விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பேன்னு நினைச்சியா அப்படின்னு அவர் சொன்னார். இன்னைக்கு அதே மராத்தியை அவர் மானபங்கப்படுத்திக்கிட்டு இருக்காப்புல. ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு டிபேட் ஒன்று, ஒரு ஷோரூம், ஒரு பயங்கரமான ஷோரூம் ஒன்று. அந்த ஷோரூம்ல ஒரு கஸ்டமர் மகாராஷ்டிராவில் மராத்தியில பேசுறாரு. எங்க வந்து என்னடா பேசிட்டு இருக்க, செத்து போன லாங்குவேஜ பேசிட்டு இருக்க, ஹிந்தியில பேசுற பண்ண அப்படின்னு ஷோரூம்ல உள்ள ஆளு, நான் பதிலுக்கு மராத்தி எல்லாம் பேச மாட்டேன், நான் ஹிந்தியில தான் பேசுவேன், உனக்கு ஹிந்தி தெரிஞ்சா இங்க இரு, இல்லாட்டி நீங்க இருக்காத, மகாராஷ்டிரால ஹிந்தி தெரிஞ்சா தான் இருக்கணும் அப்படின்ற லெவலுக்கு அந்த அம்மா பேச. அதுக்கப்புறம் மராத்தி தான் தாய்மொழி. அப்பதான் அவங்களுக்கு உரைச்சிருக்கு. டிஸ்கஷன் பண்றாங்க. 80 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த அதே போராட்டம் மகாராஷ்டிரால இன்னைக்கு தான் கிளம்பி இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு உரைச்சிருக்கு. என்ன புண்ணியம்! இப்ப என்ன 50 வருஷமா இந்தி உள்ளுக்குள்ள போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு சார். அது என்னைக்கோ ஒழிச்சு கட்டிருச்சு மராத்திய. கடைசியா மராத்தியில எப்ப படம் வந்தது? இப்ப சாவான்னு ஒண்ணு வந்து நினைக்கிறேன், அதையும் வந்து டப்புல தான் போட்டிருப்பாங்க. மராத்தியில எப்ப படம் வந்தது? மராத்தியில எப்ப நாடகம் வந்தது? மராத்திய வளர்க்கறதுக்கு என்னென்ன ட்ரை பண்ணீங்க? மராத்திய சாகாம காப்பாத்துறதுக்கு என்னென்ன பண்ணி வச்சிருந்தீங்க? ஒண்ணுமே கிடையாது. இந்தி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள பூந்து இப்ப முழுசா ஆக்கிரமிச்சிருந்த சொல்லுவாங்கல்ல, தஞ்சமுயா மாறிட்டான்ட்டு. அதே மாதிரி மகாராஷ்டிரா ஒரு இந்தி ஸ்டேட்டா மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இப்பதான் தொலைச்சதுக்கு அப்புறம் தோண்டி எடுக்கிறாங்க, அகழ்வாராய்ச்சி மாதிரி. எலும்பு கூட உள்ள கிடக்குப்பா மராத்தி. அப்படி மராத்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசின அதே சிஎம் தான் இன்னைக்கு அந்த இந்தி அவசியம் படிக்கணும். இது அல்டிமேட்டான விஷயம் என்ன தெரியுமா? மகாராஷ்டிராவும் குஜராத்தும் ஒன்னா இருந்தது பிரிக்கிறதுக்கு முன்னாடி. மொழி வாரியா மாநிலங்கள் பிரிக்கிறப்போ எந்தெந்த மாநிலங்கள் எந்தெந்த மொழி பேசுதோ அதுக்கு ஏத்தாப்புல தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா நம்ம பிரிச்சோம். அதே மாதிரி குஜராத்தி மகாராஷ்டிரன் தனியா பிரிச்சாங்க. குஜராத் மகாராஷ்டிரா, ஏன்னா அதுக்குள்ள குஜராத் பேசுறவனும் இருந்தா, மராத்தி பேசுறவனும் இருந்தா, இங்க கன்னடம் பேசுறவனும் இருந்தா. அந்த கன்னடா ஸ்டேட்ல பாதி அங்க இருந்தது. அது பிரிச்சதுக்கு அப்புறம் மராத்தி தனியா போயிட்டாங்க, குஜராத்தி தனியா போயிட்டாங்க. இப்ப அந்த குஜராத்ல குஜராத்தி இருக்கான்றது இன்னும் தெரியல. போனாத்தான் இங்க உள்ள போயிட்டு டீப்ல போனாதான் தெரியும். ஆனா மகாராஷ்டிரால முழுக்க இந்தி மட்டும்தான் இப்பயும் இருக்குது. ஆனா அப்படி இருக்கிற இந்திய ஏன் இவங்க எழுத படிக்க கட்டாய பாடமாக்குறாங்கன்னு நமக்கு புரியல. ஆனா மராத்தி இந்தியும் எழுதுறப்போ பேசுறப்போ கூட அந்த இதெல்லாம் மாறும். எழுதுறப்போ ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அவங்க எதிர்க்கிறாங்க சார். மராத்தி அந்த அரசாங்கத்துக்கு எதிரா ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் எதிர்க்கிறாங்க. அந்த பாஜகவுக்கு எதிரா இருக்கிற அத்தனை கட்சியும், சிவசேனால ஆரம்பிச்சு எல்லா கட்சியும் எதிர்க்குது. சின்ன கட்சி கூட எதிர்க்குது. இந்த மாதிரி இதை நீ வந்து புஷ் பண்ண கூடாது. ஆனா எதுக்கும் மசீராப்புல அவங்க தெரியல. இப்ப அவங்களோட திட்டம் என்னன்றது இப்ப இந்தியா பூரா வெட்ட வெளிச்சமாயி உட்கார்ந்து இருக்குது. அத அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நம்ம ஆள்ற ஸ்டேட் தானப்பா, நம்மளை தாண்டி என்னத்தை இவங்க பேசிட முடியும்? ஏதாச்சும் எதிர்த்து பேசுவேடா, அப்படியே பேசினாலும் அவுரங்கசீப் மாதிரி வேற எதையாச்சும் உன்னை கிளப்பி விட்டுருவான், அது அடங்கிரும். இதை அப்படியே அடக்கிடலாம், அதுல டைவர்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டோம்னா இதை ஈஸியா கொண்டு மறந்துடுவாங்க அப்படின்ற நினைப்புல அத்தனை பேர் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கும் உள்ளுக்குள்ள அந்த உணர்வு இருக்கும்ல, ஏண்டா எங்க அம்மாவை கொண்டுபிட்டு எவ்வளோ ஒருத்திய நீ வச்சிருப்ப, அவளை எனக்கு அம்மா வாக்கலான்னு பாக்குறியா? இப்ப அதே தான் அங்க நடக்குது. இப்ப ஏத்துக்க முடியாதுன்னு ஒட்டுமொத்த ஸ்டேட் எந்திரிச்சு அவங்களுக்கு ஆப்போசிட்டா நின்று இப்ப போராடுது. பெரிய போராட்ட மக்களை. இதை விட கொடுமை என்ன தெரியுமா சார்? இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வரும், இதை சமாளிக்கிறதுக்காக நம்ம ஒரு குழு போடலாம் சொல்லிட்டு இந்த பள்ளி கல்வி ஆராய்ச்சி துறை சம்திங் இந்த எஜுகேஷன் கன்சல்டன்ட்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஸ்டேட் வந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிருக்கு. பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண குரூப். அந்த குரூப்போட பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இவங்க கொண்டு வந்திருக்க இந்த விஷயம் சயின்டிபிக்கலி
பிள்ளைகளுக்கு பெரும் பாரம். இந்த லாங்குவேஜ மூணாவது ஒரு லாங்குவேஜ படிக்கிறதுனால பிள்ளைகளுக்கு அறிவு வளராது, பதிலா அறிவு நாசமா போயிடும். பிள்ளைய படிப்புன்றது வெறுத்து போயிடும். இவங்க இதை கொண்டு வர்றது நல்லதில்ல. இது மகாராஷ்டிராவுக்கே நல்லதில்ல. இத முளையில கிள்ளி எறிகிறது. அதை இப்ப அது கருவறுத்துறனுட்டாங்க. அதுதான் உண்மை. இந்த திட்டத்தை கருவறுத்துறணும். இல்ல அப்படின்னா அது நாளைக்கு மொத்தமா மகாராஷ்டிராவே முழுங்கிட்டு வேற ஒரு ஸ்டேட்டா கொண்டு வந்து உங்க கையில கொண்டாந்து கொடுக்கும். இதுவரை நீ பழகிட்ட அந்த மொழின்றது ஒரு ஜஸ்ட் நம்ம வாயில பேசுற அந்த கான்வர்சேஷன் மட்டும் கிடையாது சார். அந்த கம்யூனிகேஷன் இல்ல, அது ஒரு ஹிஸ்டரி. அதாவது சொல்லுவாங்க ஒரு இனத்தோட வரலாறும்பாங்க இல்ல, ஒட்டு மொத்தமா அழிஞ்சிடும். தமிழ் பேசுற, பொங்கல் கொண்டாடுற, தமிழ் பேசுறேன்னா நான் தமிழ் பேசுறேன், சித்திரை பெருவிழா கொண்டாடுறேன், தமிழ் பேசலன்னா ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு பெரிய ஹிஸ்டரி பேக்ல இருக்கு. அந்த லாங்குவேஜ் அழிஞ்சிச்சு அப்படின்னா அப்படி ஒரு இனம், அப்படி ஒரு கலாச்சாரம், அவங்க வாழ்ந்த முறை அத்தனை மண்ணோட மண்ணா போயிடும். அதுக்குத்தான் இப்ப பயந்து போராடுறேன். இப்ப அதுக்காகத்தான் இறங்க. இதை எல்லாம் 70-80 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சதுதான் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டை அப்ப எல்லாரும் பார்த்து நக்கல் பண்ணாங்க, உண்மையை கேவலமா பார்த்தாங்க. இவங்களுக்கு பாரு இதே வேலையா போச்சு. என்ன ஏன் படிச்சா என்ன? இப்ப அதை அப்படி எதுவுமே பண்ணாம உள்ள விட்டதுதான் இன்னைக்கு ஐயோ அம்மானு கதறி அடிச்சுட்டு வெளியில ஓடி வந்து காப்பாத்துங்கன்னு முன்னாடி சொந்த ஸ்டேட்டுக்குள்ள. அதுதான் இருக்கிறதே அவசியம். சொந்த ஸ்டேட்டுக்குள்ள, இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள நான் எனக்கு தமிழை காப்பாத்துங்க, என்னை வேற கொண்டாந்து திணிக்காதீங்க, என்னால வந்து முடியாது, என் தமிழை காப்பாத்துங்க நம்ம கத்துனா அது நமக்கு எவ்வளவு பெரிய கேவலம். அதுக்காகத்தான் நம்ம என்ன சொன்னோம், இந்தி எங்களுக்கு தெரியாது, வெளியில போடா வெண்ணு. அதுதான் நடந்தது. ஏன் அவனை உள்ள விட மாட்டோம்னா நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி எவனாச்சும் ஒருத்த உள்ள வந்தாலும் பாவம் பார்த்து நம்ம பக்கத்துல படுக்க வைப்போம். அவன் ஒரு நாளைக்கு எந்திரிச்சு இது ஏன் வீடு, நீ வெளியில போடாம்பா. இன்னைக்கு அதான் இங்க நடக்குது. அப்படித்தான் கொண்டாந்து இப்ப இங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதை செய்ய சொன்னது மேலேந்து வந்திருக்கு. அதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி, ஏன்னா மகாராஷ்டிரால இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா மற்ற ஸ்டேட் எல்லாம் ரொம்ப ஈஸியா கொண்டு வந்துடலாம் சார். ரெண்டாவது மகாராஷ்டிரால இந்திக்கு ஃபேவரா இருக்கும். ஏன்னா இந்தியோட பர்த் பிளேஸ் அதுதான். அங்கேதான் எல்லாருமே இருக்கிறாங்க. அங்க இருந்தா எல்லாமே பாலிவுட் அந்த ப்ரொடக்ஷன் ஆகுது. ஒட்டுமொத்த இந்தியாவோட வர்த்தக தலைநகரம் அங்கேதான். சோ அங்க நம்ம கொண்டு வந்துட்டா வெளியில ஈஸியா எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துடலாம்னு நினைச்சாங்க. தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணாங்க, ஃபெயிலியர். ஆந்திரால ட்ரை பண்ணாங்க, ஃபெயிலியர். இப்ப மகாராஷ்டிரா ட்ரை பண்ணிருக்காங்க, அதுவும் ஃபெயிலியர். தொடர்ந்து அட்டி இப்பதான் முடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இது மறுபடியும் வரும். இப்ப எது நமக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு நினைச்சாங்களோ அதுவே அவங்களுக்கு சம்பவத்தை செஞ்சிருக்கு. இப்ப மற்ற ஸ்டேட்டுகள்ல எங்கேயும் கிட்ட கூட நெருங்க விட மாட்டான். ஒண்ணு இல்ல, நம்ம ஐயா மோடி எடுத்துக்குவோம். தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு நம்மள எல்லாம் போட்டு பண்ணாங்கல்ல. அதாவது வெளியில இவங்க சொன்னாங்கப்பா ஐயா, அதாவது தமிழுக்கு பிராண்ட் அம்பாசிடர் ஐயா மோடி தான். யுனெஸ்கோல அவங்க செஞ்ச காரியம் என்னன்றது தெரியும்ல. பெருமைப்பட்டுக்கிறாங்க. கொண்டு இதை சேர்த்திருக்க வேண்டியதானே? இல்லையே. இவங்க பேசுறது எதுவா இருந்தாலும் அவங்க என்ன செய்யணும்ன்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அந்த தெளிவுல 10% இருந்தா நம்ம தலைமுறை பொழைச்சுக்கும். இல்லைன்னா இப்படி ஒரு தலைமுறைகள் வாழ்ந்ததா வரலாற்றுல கூட இருக்காத அளவுக்கு ரொம்ப விவரமா பார்த்துக்குவாங்க. முடிஞ்சா பொழைச்சுக்கோங்க. நன்றி.